ஜானகி அம்மா சூழ்நிலை தெரிஞ்சு இந்த கட்சியை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் நடத்த முடியுங்கிறத நம்பி அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு அரசியலிருந்து ஒதுங்கி அவங்களுடைய அதிமுகவை இவ்வளோ பெரிய மாபெரும் இதை தொடர்ந்து புரட்சி தலைவர் காலத்தில் இருந்தது போல வர்றதுக்கு செஞ்சதை தான் வாழ்க்கையிலையும் கட்சி தொண்டர்களும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. ஜானகி அம்மா அவர்களுடைய இந்த பிரம்மாண்டமான நூற்றாண்டு விழாவிற்கு நான் வருவதற்கு மிக மிக சந்தோஷப்படுறேன். ஒரே இந்த காட்சியை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அவங்க இங்க இருக்கிற மாதிரி இருக்கு. ரெண்டு பேரும் எம்ஜிஆர் அவர்களும் ஜானகி அம்மாவும் இங்க இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு அவங்க தோட்டத்துக்கு போகும்போது அவங்க கையால எனக்கு சாப்பாடு பரிமாறி கொடுத்ததை மறக்கவே முடியாது. எத்தனை பேருக்கு என் படங்கள் நிறைய பார்த்துருக்காங்களா? அதுல வெள்ளிக்கிழமை விரதம் அந்த பாம்பு மேல ஊறத பார்த்து ரொம்ப வியந்தேன். எவ்வளவு துணிச்சல், எவ்வளவு தைரியம் உனக்கு அப்படின்னு புகழ்ந்தாங்க. சொல்லத்தான் நினைக்கிறேன், துரு துரு துருன்னு நடிச்சிருக்கேன், அந்த இடத்த யாரும் நிரப்ப முடியாதுன்னு சொன்னாங்க. அவங்க ஐயா விட்டு சென்ற பணியை அவங்க செஞ்சு இந்த கட்சியை நிறுத்துறதுக்காக எவ்வளவோ தியாகங்கள் செஞ்சிருக்காங்க. இன்னும் எவ்வளவோ காட்சிகள் பார்க்க போறோம். சிறப்பான மிக அழகான கோலாகல கொண்டாட்டம் நடந்துகிட்டு இருக்குது. சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரியவங்க வரையும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கணும், பார்ப்பீங்க. எதுக்காக இந்த விழான்னு கேட்டீங்கன்னா, மறைந்த முதல் பெண்மணி முதல்வராக இந்த தமிழகத்தில் பொறுப்பேற்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் துணைவியார் வி.என். ஜானகி அம்மா அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை மிக சிறப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எடப்பாடி பழனிசாமி அவர்கள், எங்கள் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில் ஒரு பாக்கியம் எனக்கும். ஏனென்று கேட்டால், அவர் முதலாக கொடியேற்றி வந்தவுடன் அவரை நேரில் சந்தித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அலுவலகத்தில் சந்தித்து ஆசி பெற்றேன், வாழ்த்து பெற்றேன். அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்தது. ஆக நாம் அனைவரும் புரட்சி தலைவர் அவர்கள் துணைவராக இல்லாமல் இந்த நாட்டின் முதல் பெண்மணியாக ஒரு முதல்வராக வந்த மறைந்த வி.என். ஜானகி அம்மா அவர்களை, பல்லாண்டு வாழ்ந்தவர்களை ஆசி பெற வேண்டுகிறேன். அம்மா எனக்கு அவங்க என்னை பொறுத்த மட்டில் அவங்க ஒரு தாய், என்னுடைய ஒரு அன்பு தெய்வமாக தான் அவங்கள நான் நினைக்கிறேன். அவங்க கூட பயணிச்ச அந்த தேர்தல் அந்த பிரச்சார சமயத்திலலாம் என்ன ஒரு அவங்க கண்டெஸ்ட் பண்ண வந்த ஒரு கேண்டிடேட்டா நினைக்கல. அவங்க தன்னுடைய சொந்த ஒரு மகளை மாதிரி தான் என்னை கவனிச்சிட்டாங்க. அவங்க அன்புக்கு கட்டுப்பட்டு தான் இன்னைக்கு இந்த விழாவுக்கு நான் வந்திருக்கேன். இந்த அவங்களுக்காக இந்த நூற்றாண்டு விழாவை இவ்வளவு விமர்சையா கொண்டாடுற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஆமா, மறக்க முடியாத விஷயம் சொன்னாக்கா, புரட்சி தலைவர் அமெரிக்காவில் சிகிச்சைக்காக இருந்தப்போ இங்க என்னென்னவோ சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் திரும்பி வரமாட்டார், அவர் உயிரோட இல்லைன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நான் போன் பண்ணப்ப, நீ கவலையே படாத, அவர் ரொம்ப சீக்கிரத்துல குணமாகி உன்னோட எல்லாம் பேசுவார், நீ எந்த கவலையும் படாதன்னு ஒரு ஆறுதலா சொன்னாங்க. அவங்களே ஒரு என்ன மாதிரி ஒரு மன நிலையில இருந்திருப்பாங்க. ஆனா எனக்கு ஆறுதல் சொன்னாங்க. அதை என்னால மறக்கவே முடியாது. ஆமா, அது மட்டும் இல்ல, இவர் புரட்சி தலைவரே சொல்லுவார், அவர் இந்த மாதிரி வாரி வாரி வழங்குற ஒரு வள்ளலா இருந்ததுக்கு அனுசரணையா இருந்த என்னுடைய துணைவிதார் காமரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கை துணைவி அந்த மாதிரி அமைச்சதுனால தான் என் இஷ்டத்துக்கு என்னால கொடுக்க முடிஞ்சதுன்னு சொல்லுவாங்க. அம்மா நிஜமாவே புரட்சி தலைவருக்கு ஏத்த ஒரு வாழ்க்கை துணைவி. ரெண்டு பேருமே வாரி வாரி வழங்கின வள்ளல்கள். அதை பத்தி என்ன சந்தேகம், எல்லாம் ஊருக்கே தெரியும், உலகுக்கே தெரியும். அது கடைசி ஒரே ஒரு கேள்வி. 1988-89 காலகட்டங்களில் கட்சி 2 அணியா பிரிஞ்சது. அதுக்கப்புறம் அம்மாவால தான் இணைஞ்சது, ஜானகி அம்மா தான் விட்டு கொடுத்தாங்க. அதை பத்தி சொல்லுங்க. ஆமா, அவங்க அந்த நேரத்தை தான் நான் ஜானகி அம்மாவுடைய சார்பில் நான் போடி தொகுதியில தேர்தல்ல நின்று அவங்க அப்புறம் அவங்கள ஒரு இதுல
ஆஸ்பத்திரியில தான் போய் பார்த்தேன். அவங்க இல்ல நம்ம எல்லாரும் ஒன்னா இணைஞ்சிருவோம், இணைஞ்சாதான் நல்லதுன்னு சொன்னாங்க. அவங்களால தான் இணைஞ்சது. இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அவங்களுடைய அந்த விட்டு கொடுத்த மனப்பான்மையினால தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.